உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாப்பிள முடிச்சு காட்டு. அட முடியவே முடியாதுங்கற மாமா, வாய்ப்பே இல்ல. கன்ஃபார்மா இது முடியாது. நிச்சயமா முடியும். முடியாது மாமா. அட என்ன மாப்பிள நீ பாட்டு பேசிட்டே இருக்கீங்க. நான் தான் முடியும்னு சொல்றேன்ல. இல்ல மாமா, முடியவே முடியாது மாமா. இதெல்லாம் ஆவறது இல்ல. முடியும் மாப்பிள, நிச்சயமா முடியும். இல்ல மாமா, முடியாது. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன முடியும்ங்கறீங்க, என்ன முடியாதுன்றீங்க? அத்தை, நம்ம ராஜா எவ்வளவு நேர்மையான கம்பீரமான ஆளு. அதுக்கு என்ன இப்போ? இவர அந்த கிழவி, அதாவது இவரது தாய் அவமானப்படுத்துகிறாள். என்ன சொல்றீங்க மாப்ள? அந்த கிழவி என்ன சொல்லுச்சுன்னு தெரியுமா அத்தை? சொல்லுங்க. வேணாத்த, சொன்னா வருத்தப்படுவீங்க. சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. வேணாத்த, சொன்னா வருத்தப்படுவீங்க. நான் தான் சொல்லுங்கன்னு சொல்றேன். அந்த கிழவி என்ன சொல்லுச்சு தெரியுங்களா? இந்த டிரைவர் மாப்பிளைய என் வீட்டுக்கு அனுப்பிட போறேன். உன் அத்தைக்கு தான் தராதரம் தெரியாது. இதே இடத்துல என் பேர மாப்பிளையா இருந்திருந்தானா உன் அத்தைக்கு கௌரவமா இருந்திருக்கும். ரேவதிக்கு அவன் பொருத்தமா இருந்திருப்பான்னு எகத்தலமா பேசுதா அந்த கிழவி. நீங்களே எங்க அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? என் தங்கச்சி பையனுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அது நல்லா தானே இருந்திருக்கும். என்ன புதுசா தங்கச்சி பையன் எல்லாம் சொல்றீங்க? பாசம் புதுசா பொத்துக்கிட்டு வருதோ? அதானே அத்தை, அந்த கிழவிய சும்மா விடக்கூடாது அத்தை. எதுக்குன்னு நம்ம ராஜாவையும் ரேவதியும் அந்த கிழவி வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்புறோம். அப்பதான் அந்த கிழவிய பழி வாங்கின மாதிரி இருக்கும். அத்தை, இந்த மேட்டர் சாதாரணமா விடக்கூடாது அத்தை. நம்ம கௌரவ பிரச்சனை, அதுவும் உங்களை அவமானப்படுத்துற மாதிரியான மேட்டர் இது. இதுக்கு நீங்களே ஒத்துக்கிட்டால் நான் ஒத்துக்க மாட்டேன். நம்மள சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறத பார்த்தா இது ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்கே. மாமா, இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. நீங்க சொல்றது சரிதான். அந்த கிழவிக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் மாப்பிளையே அவமானப்படுத்துவா? அவளுக்கு இந்த சாமுண்டீஸ்வரி யாருன்னு காட்ட வேண்டாமா? அத்தை, அதுக்காக என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? ரெண்டு பேரையும் அந்த கிழவி வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்ப போறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.